உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மது, மாது, சூது இல்லை இந்த ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியா கூட ஒரு அடிக்ஷன் தான். பிகாஸ் நம்ம அடுத்த வேலை எதையுமே பக்கமாக நோண்டிகிட்டே இருக்கோம்ல. ஸோ இது எல்லா அடிக்ஷனுக்குமே காரணம் ராகுவும் கேதுவும் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், ராகு வந்து மண்டை மட்டும்தான் இருக்கும், கேது வந்து உடம்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், ராகுக்கு வந்து மூளை மட்டும்தான் இருக்கும், கேதுக்கு வந்து ஹார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து நம்மளுக்கு ரெண்டுமே சிங்கில் இருக்கணும்ல. மண்டை வந்து ஏதாவது ஒன்று இமேஜினேஷன் பண்ணி வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹார்ட் இருந்துக்கிட்டே இது வந்து மாரலி வந்து இன்கரெக்ட், இது வந்து எத்திக்கலி வந்து இன்கரெக்ட், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹார்ட் நம்மளுக்கு சொல்லும். அதே ஹார்ட்டு பாருங்கள், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது மூளை வந்து இது சோஷியலி வந்து தப்பு, இது வந்து ப்ராக்டிக்கலி வந்து தப்பு, இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ரியாலிட்டி செக்கை மைண்டு கொடுக்கும். இது ரெண்டுமே கலந்து தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். பட் வந்து ராகு கேது என்ன பண்ணணும்னா நம்மளை இது ரெண்டையும் சிங்க் பண்ண விடாது. நம்மளுக்குன்னே ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் வந்து போகிறது, நம்ம இமேஜினேஷன் நம்மளோட கற்பனை எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்லி நம்மளே நம்பிக்கிறது. இந்த மது சூதுக்கு அடிக்ட் ஆகிறவங்க வந்து அந்த அந்த ப்ளஷர் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் ரியாலிட்டின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்களையே அழிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதே மறந்துட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே வந்து போயிடுறது, அடிக்ட் ஆகிடுறது. அது அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும். அந்த கம்ஃபர்ட் வந்து உண்மையான கம்ஃபர்ட்னு அவங்க நம்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ராகுவும் கேதுவும் பண்ணும். ஒரு தப்பான ஒரு அடிக்ஷனுக்குள்ளே வந்து உங்களை வந்து தள்ளி விட்டுரும். அது எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ராகுவும் கேதுவும் வந்து சனியோட அசிஸ்டன்ஸ் மாதிரி உங்களை வந்து தப்பு பண்ண தூண்டுவாங்க. ஸோ தட் சனி காலம் வரும்போது சனி வந்து உங்களை பனிஷ் பண்ணுவார், அந்த கர்மா வந்து கிளென்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சனி வந்து உங்களை பனிஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பொறுத்துட்ருக்காமல், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கர்மாவுக்கு உங்களை கர்மாவை உங்களை தடுக்க முடியாது. அதுக்கு உங்களால் பண்ண வேண்டியது ஒன்று தான், கான்ஷியஸாக இருக்கிறது. அதாவது இந்த விதியை மதியாக வெல்றது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம அதை காலப்போக்கில் மறந்துட்டோம், எடுத்துக்காமல் விட்டுட்டோம், அவ்வளோதான். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் மதி. ஸோ வந்து நீங்களாக கான்ஷியஸாக ஒரு டைமுக்கு சனி வந்து நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம், லிவர் போனதுக்கப்புறம் இல்லை சோஷியலி பிரச்சனை வந்ததுக்கப்புறம், அவமானப்பட்டதுக்கப்புறம் தான் திருந்துவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நீங்களாவே ஸ்டாப் பண்ணிட்டு கான்ஷியஸாக மத்தியை யூஸ் பண்ணி கான்ஷியஸாக வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் சனியோட பிடியிலேருந்து தப்பிப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம், ஏன்னா அப்போ தான் வந்து யூடியூப் வந்து இது நிறைய பேருக்கு காட்டுது. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பேபி சேனல், இப்போ தான் பிறந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. தொடர்ந்து பேசலாம், கர்மா பற்றி, சனியை பற்றி, இன்னும் நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.